நேற்று உருண்டை குழம்பு செய்யறதுக்காக கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த பருப்பை என்ன பண்ணேன், கொஞ்சம் மசால் வடை செய்யலான்னு சொல்லிட்டு ஈவினிங் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து நம்ம ஊற வச்சு வடை செஞ்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் சோம்பு கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கணும். சோம்பு, உப்பு, பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவன இஞ்சி, நிறைய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, ஒரு 2 பல்லு பூண்டை தட்டி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு சுட சுட வடையை போட்டுடுங்க. மசால் வடை போடக்குள்ளே நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு கடைங்கள்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, நல்லா குண்டாக இருக்கும். அது என்ன பண்ண உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கி அப்படியே போட்டுடணும். கையால் வச்சு தட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. உள்ளங்கையில் வச்சோமா ஒரு உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடுங்க. சூப்பராக வருங்க. பொசன்னு இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது. சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஊற வச்சுட்டு வடை சுட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. பை பாய்.